அந்த வில்லேஜ்லேயே ஒரு வீடை அந்த வீட்டில் இருந்தவனை கிளப்பி போய் சொந்தக்காரன் வீட்டில் தங்குடான்ட்டு இவங்க அங்கே தங்கியிருக்காங்க. எப்போ இருந்து வரீங்க, எவ்வளோ பணம் தந்தீங்க, இப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அற்புதமான மக்கள். வாங்கடா வாங்கடா, எப்போ தெரியுறது வெளியே, எல்லாம் வாங்க. ரொம்ப ஷார்ட்டாக ஆரம்பித்து படக்குன்னு முடிஞ்சிருச்சு. இவ்வளோ வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் சொகுசாகவே தெலுங்கு போனதுக்கப்புறம் ஹீரோ வரும்போது தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ 11 மணிக்கு தான் போவோம். அப்புறம் அவர் 4 மணிக்கு போயிடுவார், நம்மளே அனுப்பிச்சிடுவாங்க. இப்படியே இருந்து திடீர்னு ஆரம்பித்தாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு போய் இறங்கினா நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் விடுவாங்க. ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படியே அமைதியாக அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே அமைதியாக இருந்துட்டு ஆனால் அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. ஒரு 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 அழகான ஒரு பயணம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கதையை தம்பி கௌஷிக் எனக்கு சொல்லும்போது ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னார். சொன்னோன்னே இதை சொல்லணும் தம்பி, அதிகாரம் ஒரு எளியவனை எப்படியெல்லாம் காயப்படுத்துது. அந்த எளியவன் திரும்பிக்கிட்டானா என்ன ஆகும்? அவன் அதிகாரத்தை ஒன்றும் செய்ய மாட்டான், அப்பாவி மக்களை தான் காலி பண்ணுவான். அதுதான் நடந்தது. ரொம்ப விஷயத்தை சொல்லி முடித்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குண்ணே, அதில் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்லுவோம், வா, எப்போ, அடுத்த வாரமே ஆரம்பிப்போம். சரி ஆரம்பிச்சிருவோம் வா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். எடுத்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தம்பி இயக்குனர் ரொம்ப ரொம்ப பொறுமையாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப சின்சியராக இந்த நொடி வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கான். வாழ்த்துக்கள்ரா, நல்லா வருவேன். அவனுடைய டீம் சொல்லணும், வாங்கடா எப்போ தெரியுறது வெளியே, எல்லாம் வாங்க. அவனுடைய டீம் வா எல்லாம் வாங்க, மேலே வந்து நில்லுங்க. இவங்க தான் மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடினவங்க. அதாவது இங்கேருந்து செங்கல்பட்டுக்கிட்ட இங்கேருந்து கிளம்பி போகணுன்னாலே நான்லாம் சிட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இவங்க அங்கே கேட்டால் அங்கே அந்த வில்லேஜ்லேயே ஒரு வீடை அந்த வீட்டில் இருந்தவனை கிளப்பி போய் சொந்தக்காரன் வீட்டில் தங்குடான்ட்டு இவங்க அங்கே தங்கியிருக்காங்க. ஆமாம், நான் என்னடான்னு கேட்டால் சரி அங்கே போனவொன்னே இங்கே ஏதாவது குடிக்க தண்ணி லோக்கலில் இருக்க கிணத்துல தண்ணி இருந்தால் எடுத்துட்டாங்க. அண்ணே நம்ம வீட்டிலே இருக்குண்ணே. நம்ம வீட்டில் இருக்கு, எங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க போக சொல்லிட்டு இவங்க அங்கே செட்டில் ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்படியே ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து, சினிமா சம்மந்தம் இல்லாத ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊருக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த வாட்டி போனால் அவங்க கேட்டுருவாங்க, அப்புறம் எத்தனை கால் ஷீட்டு, எப்போ இருந்து வரீங்க, எவ்வளோ பணம் தந்தீங்க, இப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அற்புதமான மக்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பாட்டி கூட அழகாக நடிச்சுட்டு போச்சு. அவ்வளோ சந்தோஷமாக அதை கை கொடுத்து நடித்து அவ்வளோ அழகாக பண்ணாங்க. தம்பிங்களா தேங்க்ஸ்டா, நல்லா வருவீங்கடா, வாங்கடா. அப்புறம் கே சார், நம்ம தம்பி மோகன் அற்புதமாக, அதாவது எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம். நான் ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து வந்தவன், நிறைய வேகமாக வேலை பார்த்தவன். இதெல்லாம் தாண்டி இப்போது அவங்க 2 பேர் பண்ண ஒர்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் தம்பி அஜய், அப்பாவோட எனக்கு நல்ல பழக்கம். இவரை இப்போ தான் நான் சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா கை காட்டுவோம், சிரிப்போம், போயிடுவோம். ஆனால் இப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கூடவே நிற்கிறத பார்க்கும்போது, அதாவது ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் எல்லாமுமாக இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கிடந்து இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி உழைச்ச ஒரு தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, உன்னுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இது ஆரம்பம்தான், இன்னும் பல உச்சங்களை தொடுவீங்க. என் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி கேரக்டர்ஸ் நடித்ததுலேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஜ் அண்ட் பிரேம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜ் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது, என்னமோ ஒன்று இருந்தது. அவனை பார்க்கும்போதெல்லாம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன், கட்டி பிடிச்சிப்பேன், அவனோட நிறையா பேசுவேன். அவனுக்குள்ளே வேறு ஒன்று இருக்குது. அந்த உயரம், வெகு உயரத்தில் போய் அவன் அதை தொடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் ராஜ். சிவதா மேம், இப்போ தான் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்த நோக்கி நடந்துகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ திறன் இருக்குது அப்படின்றத நான் கருடன்லேயும் பார்த்தேன், இதுலேயும் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்கு திறக்கும், நல்ல நல்ல கதைகள் கிடைக்கும். ரொம்ப நல்லா நீங்கள் ஆசைப்பட்ட படைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்புறம் நடித்த ஒவ்வொரு அதிகாரிகள், எங்கள் அண்ணன் மூணா ரமேஷ் அண்ணன்,
அதான் சொன்னேன், விசாரணையில் பின்னாடியே நின்று இப்போ வரும்போதே திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து தளம், பெரிய பெரிய தளம் எங்கள் அண்ணனுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.